ஆ சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். மகா ஆபீசராக போறா போல. தேங்க்யூ தேங்க்யூ. மக திங்ஸ் வாங்கணும்னு சொன்னா கிளம்பிட்டு இருக்கோம். சரி, உங்க மகளுக்கு ஒரு அதிகாரி எப்படி இருக்கணும்னு தெளிவா சொல்லி அனுப்புங்க. ஆமாமா சொல்லணும். ஓகே சார், வைக்கிறேன். ஓகே பாய். யாருப்பா? என் நண்பன் தாஸ் ஒரு அதிகாரி எப்படி இருக்கணும்னு நல்லா சொல்லி அனுப்புன்னு சொன்னான். ஆபீசர் போஸ்ட்ல எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் யோசனையா தான்ப்பா இருக்கு. நீ சின்ன பிள்ளைல அப்படிதான் இருக்கும். அப்பா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இல்ல, பழகிருச்சு. அதாவது அதிகாரினா நீ தான் ஓ ஆபீஸுக்கு ஹெட். வேலை பார்க்கறவங்களா உனக்கு அடிமைன்னு நினைக்கணும். அதனால ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா. அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படக்கூடாதுமா. நம்ம கதை நடக்குதான்னு பாரு, அது போதும். அடுத்தவங்க எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? உனக்குன்னு கையில 4 பேரை வச்சுக்க. கெத்தாரு, யாரும் அசைக்க முடியாது. எனக்கு இது சரி வருமானு தெரியலப்பா. இதுதான் சரியா வரும். வா போலாம். சின்ன வயசுலயே வேலைக்கு வந்து அப்படிதான் இருக்கும். ஏறுமா. சரிப்பா. இந்த மாற்றுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களாப்பா? அதாவது ஏற்கனவே வந்திருந்தாலும் புதுசாவே வந்தாலும் என்ன பாக்குறவங்களுக்கு நான் ஒரு அதிகாரின்னு தெரியும். அதனால எல்லாரும் பயந்து எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. அது நீங்க சர்வீஸ்ல இருக்கும்போது, இப்பதான் ரிட்டையர் ஆயிட்டீங்களே. அதுக்கு என்ன, அதிகாரி என்னைக்கும் அதிகாரி தாம்மா. சூப்பர்ப்பா. சரி நீ போய் வாங்குமா. அப்பா கார் பார்க் பண்ணிட்டு ரிசப்ஷன்ல உட்கார்ந்துருக்க. ஓகேப்பா. ஏய் ராஜா, என்னடா? அங்க பாரு உங்க ஆபீசர் வந்துட்டு போறாரு. ஒரு விஷ் பண்ணிரும்டா. இவனுக்கெல்லாம் எதுக்கு விஷ்? இவன் ஒரு ஆளு, இவனுக்கு விஷ் வேற பண்ணணுமா? நீ வேற. இவன் தான் ரிட்டையர் ஆயிட்டானே. என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உரிமையில பேசுறாங்க. ரிட்டையர் ஆனது எனக்கு தெரியாது இல்ல. இப்ப இவர் செல்லா காசு. இப்ப இவருக்கெல்லாம் மரியாதை தேவையே கிடையாது. ஆமா, அதிகாரத்துல இருக்கும்போது என்ன ஆட்டம் போட்டான், திமிரு பிடிச்சவன். ஆமா ஆமா, இவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. அதிகார திமிரு. இவன் மூஞ்சில முழிச்சதே பாவம். வா போலாம். போவோம். நல்ல ஆட்டம் ஆடி வெறுப்ப சம்பாதிச்சுக்கிட்டாரு. அப்படியே பார்க்காத மாதிரி போயிருவோம். ஏய் ஜெனி, யார் வந்திருக்கா பாரு. யாரு? இவனா? இரக்கம் இல்லாதவன். ஹாய் ஆஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? அம்மா என்ன லதா? இவ ஆஷா,
என் கிளாஸ்மேட். அப்படியாம்மா? ஆமா, வாமா. நீ என்னம்மா பண்ற? நான் குரூப் 2 பாஸ் ஆகி எக்ஸ்டென்ஷன் ஆபீசரா சேலத்துல அப்பாயிண்ட் ஆகியிருக்கேன் ஆண்டி. அடுத்த வாரம் ஜாயின் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம்மா. சின்ன வயசுலயே ஆபீசர் ஆயிட்ட. ஹலோ. சொல்லு. நீ ஆபீசர் ஆகுறது சந்தோஷம்மா. ஆனா ஆபீசரா இருந்தாலும் மனுஷத்தன்மையோட நடந்துக்க. ஷியோர் ஆண்டி. தப்பா நினைச்சுக்காதம்மா. அந்த உட்கார்ந்திருக்கார் பாரு ஒரு ஆளு, ம். ஆமா. அவர்தான் எங்களுக்கு அதிகாரியா இருந்தாரு. அவரால நாங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டோம். அந்த வேதனையில தான் இப்படி பேசுறோம். ஒரு நாள் இவ எனக்கு வயிறு வலிக்குது சார், ப்ளீடிங்கும் இருக்கு, வேலை செய்ய முடியல, வேற யாருக்காவது மாத்தி கொடுங்கன்னு கெஞ்சினா. நானும் அவர்கிட்ட நான் அவ வேலையும் சேர்த்து பாக்குறேன் சார்னு சொல்லியும் முடியாது, அவதான் பாக்கணும்னு இரக்கமே இல்லாம சொல்லிட்டாரு. அத கூட அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? அவர் வீட்லயும் பொம்பளைங்க இருக்கதானே செய்யறாங்க. அவர் மக இதே மாதிரி கஷ்டப்பட்டா விட்டுருவாரா? பதறிட மாட்டாரு. அவர் வீட்டு பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் போல. அந்த ஆளு அதிகாரியா இருக்கலாமா, இரக்கமே இல்லாத சர்வாதிகாரியா சைக்கோவா தான் இருந்தாரு. அதே மாதிரி நல்ல பார்ஷியாலிட்டி பாப்பாரு. அவருக்கு வேண்டியவங்களுக்கு லேசான வேலையை கொடுத்துட்டு கண்டுக்கவே மாட்டாரு. மத்தவங்கள நல்லா கஷ்டப்படுத்துவாரு. ஆமா, கைக்குள்ள 4 பேரை வச்சுக்கிட்டு நல்ல ஆள் பார்த்து வேலை சொல்வாரு. அதிகாரியா இருக்கிறவங்க அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறவங்களா இருக்கணும். அதிகாரம் நிரந்தரம் இல்ல, அன்புதான் நிரந்தரம்னு தெரிஞ்சு நடக்கிறவங்களா இருக்கணும். இப்ப அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரோட அதிகாரம் அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா அவரோட வாழ்க்கை இன்னும் முடியலையே. அதிகாரம் நிரந்தரமானது இல்லைன்னு இனியாவது அவர் உணரணும். அதனால நீ அன்பா நடந்தினா வேலை பாக்குறவங்க நாய் மாதிரி உன்னை மதிப்பாங்க. நீ அப்படி நடக்கலன்னா நாய் கூட உன்னை மதிக்காது. தேவனாலே என்று ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீ அவருக்கு முன்னாடி ஒரு நாள் நிக்கணும். இத மனசுல வச்சு ஆண்டவருக்கும் மனுஷங்களுக்கும் பிரியமா நடந்துக்கோமா. நிச்சயமா ஆண்டி. யாராவது ஏதாவது கோல் முட்டினாங்கன்னா உடனே நம்பி அவங்க சொல்றபடி ஆடுவாரு. மொத்தத்துல அந்த ஆள் மாதிரி நடக்காம இருந்தாலே போதும், நல்ல அதிகாரியா இருக்கலாம். ஏமா, என்னடி? அவங்கதான் ஆஷாவோட அப்பா. ஐயோ, இது தெரியாம இவ்வளவு தூரம் பேசிட்டோமே. சாரிம்மா, அவர் உன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இப்படி பேசியிருக்க மாட்டோம். ஆமாம்மா, சாரி. நாங்க உங்க ஃபேமிலியில யாரையும் பார்த்ததில்ல, அதான் உன்னை எங்களுக்கு தெரியாம போச்சு. சாரிலாம் கேட்காதீங்க ஆண்டி. நீங்க 2 பேரும் சொன்னது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு அதிகாரி எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர் மனச அறிஞ்சு செயல்படணும். அதே மாதிரி ஒரு அதிகாரி அலுவலர்கள் மனச அறிஞ்சு செயல்படணும். இன்னைக்கு உங்க மூலமா அலுவலர்களோட மனச நான் அறிஞ்சுக்கிட்டேன். நான் தேவனுக்கு பயந்து நேர்மையான, உண்மையான, பட்சபாதம் பார்க்காத நல்ல அதிகாரியா இருப்பேன்.